நான் என்ன சொல்றேன், அவர் வந்தார்ல, அவர் வந்து நான் வந்து மதுரைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், கோவைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றிய அரசு வந்து தர வேண்டிய திட்டங்கள் என் கையில் இருக்கு, நான் தான் கையெழுத்து போட வேண்டிய ஆளு, இந்த போடுறேன், ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒன்றிய அரசின் திட்டம் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த திட்டத்துக்கான அறிவிப்பையாவது அவருடைய தமிழ்நாட்டு வருகையின் போது அவர் அறிவிக்கிறாரா? அப்புறம் அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்க நிலைப்பாட்டில் அவங்க தெளிவா இருக்காங்க. ஒருபோதும் அவர்கள் நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், அது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்க அவங்க கொள்கையை சொல்லி அவங்க நிலைப்பாட்டில் இருந்து தான் கட்சியை வளர்க்க பார்ப்பாங்களே தவிர, தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை ஏற்றுப்போன்னு ஒரு காலம் வரமாட்டாங்க. அல்லது நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்துல நம்ம கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா போவோம், ஒரு நெகிழ்வுத்தன்மையோட போவோம்னு வரமாட்டாங்க. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. எந்த ஒரு கூட்டணி கட்சியினுடைய கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதா வரலாறு கிடையாது. இப்ப நீட் விலக்கு வேணுங்கிறோம், ராகுல் காந்தி ஏத்துக்கிறார். இந்திய திணிக்காதீங்கிறோம், காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அதை ஏத்துக்குது. ஒரு காலத்துல அந்த தவறை காங்கிரஸ் செய்தாலும் கூட இன்னைக்கு அது வந்து மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை காங்கிரஸ் பார்க்க முடியுது. எவ்வளவோ மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை அவர் வந்து ஏத்துக்கிறார், நாம இதை அட்ரஸ் பண்றாரு, ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றாரு, பாக்குறோம். பீகார்ல பிரதமர் மோடி செய்தார் இல்லையா, பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்பு பெரிய அளவிற்கு வந்து திட்டங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றது, திட்டங்களை துவக்கி வச்சுட்டு பிரச்சாரத்தை வந்து துவங்கினாரு. அதே போல இங்க தேர்தல் நெருங்கும் வேளையில ஒன்றிய அரசின் சார்பாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பெரிய அறிவிப்புகளை செஞ்சுட்டு மக்களை வந்து களத்துக்கு சந்திச்சா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? பீகார்ல அவங்களுக்கு அது வடமாநில களம், அது அவங்களுடைய சோதனை களம், அவங்களுக்கு வந்து மொழி அடிப்படையிலையும் அவங்க முன்வைக்கக்கூடிய கோட்பாடு அடிப்படையிலையும் ஏற்புள்ள களம். அதனால அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை மக்களை வசீகரிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்து உள்ள பூந்துடுறதுங்கிறது ரொம்ப எளிது. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லைல்ல, நேர் எதிர்க்களம்ல. மொழி அடிப்படையில் வந்து நீங்க அங்க இந்திய வச்சு அவங்க பீகார்ல கிராஸ் ரூட்டுக்கு போயிடலாம், கடைசி களம் வரைக்கும் அவங்க போயிடலாம். தமிழ்நாட்டில் இந்திய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? மோடி இங்க வந்து இந்தியில தான் உரையாற்றுறாரு, தமிழ்நாடு அதை எப்படி பார்க்கும்? தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த அடிப்படையிலேயே தகர்ந்து போகுதுல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட இந்திய தலைவர்கள் நம்ம ஆங்கிலத்தில் உரையாற்றுவாங்க, அதுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். மொழியாக்கம் செய்வார்கள், டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பார்த்திருக்கிறோம் இவ்வளவு நாளும். ஆனால் மோடியோ அமித்ஷாவோ வந்தால் ஆங்கிலத்தில் உரையாற்றுறாங்களா? இந்தி குறித்தும் இந்தி திணிப்பு குறித்தும் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த உணர்வை சீண்டுவது தான் அவங்களுடைய வேலையே. அது திட்டமிட்ட இந்தியில பேசுறாங்க, இந்தியில உரையாற்றுறாங்க. அப்ப அவங்க அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. பீகார்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அப்ப நீங்க பீகார்ல அவர் அறிவிக்கிற விஷயத்தையும் தமிழ்நாட்டையும் நம்ம பொருத்தியே பார்க்க முடியாது. வட இந்தியாவில் அவர்களுக்கு கை கொடுக்கிறது களம் என்றால் அதனுடைய களத்தினுடைய தன்மை வேறு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தன்மையே வேறு. பாஜக எந்த அடிப்படையிலுமே இங்க வந்து நிக்க முடியாது. பாஜக கூட நிக்கிறவங்க வேணா காலியாவாங்களே தவிர பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் எழுந்து நிற்பார்கள். நான் என்ன சொல்றேன், அவர் வந்தார்ல, அவர் வந்து நான் வந்து மதுரைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், கோவைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றிய அரசு வந்து தர வேண்டிய திட்டங்கள்